Hey, hello and welcome. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்ட்ராபெரி ஐசிங் கேக். எல்லார் வீட்லயும் இட்லி வெசல் கண்டிப்பா இருக்கும். அந்த இட்லி வெசலை வச்சு எப்படி நம்ம கேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் ஆயில், 1 கப் கர்ட், 2 கப் சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸையும் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2.5 கப் மைதா, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த ஃப்ளாரை நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ளாரை ஆட் பண்ணுவோம். இப்போ 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது கூட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க 10 இன்ச் பேனில் நம்ம இந்த பேட்டரை ஊற்றி வைக்க போகிறோம். நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி வெசலில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். – 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்மளுடைய கேக். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ளிப் பண்ணி எடுத்தோன்னா நம்ம கேக் வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் டெக்கரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த கேக்கை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். மேலே கேலக்ஸி எஃபெக்ட் வர்றதுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி சிரப் ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப்பில் ரோஸ் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடலாம். மேலே சுகர் சிரப் விடுறேன். இந்த சுகர் சிரப்பில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு டேஸ்ட் ஃப்ளேவர் வரும். க்ரீம் போட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி வச்சுட்டு அதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். திரும்பி அடுத்த லேயர் அதே மாதிரி பண்ணுறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் மட்டும் ஊற்றுறேன். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் கலர் கட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்க. 3rd லேயர் ஆட் பண்ணுறேன். அதில் சுகர் சிரப் போட்டு மேலே வைப்பிங் க்ரீம் போட்டு இப்போ இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறேன். நீங்கள் என்ன டெக்கரேஷன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்படிக்கு நித்யஸ்ரீ வியூட் 2.0. Happy cooking!